வாய்க்கழகத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கலியார வரும் யானை கலல் நாளும் மறவாமல் அடியாடும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே ஒளியக்கோன் வெப்பு ஒளித்த புகழியக்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி தொக்கு சீர் தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றையாழ்வார் சேக்கிலா நடி சென்னி இருத்துவார். பெயன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நம்மை கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ படாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் தலைமீது சூட்டிக்கொண்டு இன்றைய குரு பூஜையாகிய திரு நீலநக்க நாயனார் புராணத்தை நாம் தொடங்கி தொடர்வோமாக. அம்மா, நீங்க உங்களை மீட் போட்டுங்கம்மா. சாந்தா சண்முகம்மா, நீங்க மீட் பண்ணீங்க. வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் 4 நாயன்மார்கள் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த தினம். அதில் ஒருவர் திரு நீலநக்க நாயனார். இது எல்லாருமே எங்க போறாங்கன்னா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்காக இந்த நல்லூர் பெருமணம் என்கின்ற இந்த ஆச்சாள் திருமணத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே பெருமான் சிவலோகநாதரை வேண்ட அங்கு பெரிய ஜோதி தோன்றுகின்றது. அந்த ஜோதியில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்குங்களா, அது எல்லோருமே இந்த ஜோதியில் கலந்துகிறார். எல்லோருக்கும் பெருமான் அருள் புரிகின்றார்கள். அதில் 4 நாயன்மார்கள். ஒருவர் திரு நீலநக்க நாயனார், இரண்டாவது திரு நீலகண்ட யாழ்ப்பாணர், மூன்றாவது முருகநாயனார், நான்காவது திரு ஞானசம்பந்த நாயனார். என்கிட்ட வழக்கமாக 4 வருடம்னு சொல்றப்ப அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் அதை சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இங்கே குரு பூஜை அடைந்து திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர், இந்த 2 பேருக்குமே திருநீலகண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் மூன்றாவது முருகநாயனார், நான்காவது திரு ஞான சம்பந்த நாயனார். இந்த 4 பேருடைய குரு பூஜை வைகாசி மூலத்தில் வருகிறது. அது முதல் தொடர்ச்சியாக திரு நீலநக்க நாயனார் புராணத்தில் அவருடைய குரு பூஜையை பற்றி நாம் சிந்திப்போம். அது முதல்ல திரு தொண்ட தொகையில நம்ம சுந்தர பெருமான் எப்படி பாடியிருக்கின்றார் என்றால், ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன் என்பது திரு தொண்ட தொகையில் வரக்கூடிய அந்த திரு நீலநக்க நாயர் பற்றிய இந்த ஒரு வரி. இந்த ஒரு வரிக்கு என்ன அர்த்தம்? ஒளி புனல் சூழ், ஒளி என்றால் ஒளிக்கின்ற சப்தத்தை கொடுக்கக்கூடிய நீர், புனல்னா நீர். அந்த நீர்வளம் நிறைந்த சாத்தமங்கையில் தோன்றிய நீலநக்கர் என்ற நாயனாருக்கு நான் அடியேன் என்று சுந்தர பெருமான் அவரை போற்றுகின்றார். அடுத்து வகைநூல் திருத்தொண்ட திருவந்தாதியில அதுல 30வது பாடல். பூதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி. பூதி புயத்தர், பூதிங்கிறது இடத்துல விபூதியை குறிக்கும். பெருமான் விபூதி அடைஞ்சிருக்காரு இல்லையா, அந்த விபூதி புயத்தர் பெருமான் உடம்பு முழுக்குமே விபூதி அடைஞ்சிருக்காரு. அது முக்கியமா இந்த இடத்துல புயத்தை சொல்லும். புஜம் என்ற அந்த தோள்களை சொல்கின்றார்கள். அந்த விபூதி அணிந்த அந்த தோள்களை உடைய அந்த பெருமானின் சிலந்தி புகழும் அஞ்சி, அவருடைய லிங்க திருமேனில ஒரு விஷ சிலந்தி அது விழுந்துகிட்டது. அதை விழவும் அஞ்சி அதை பார்த்து பயப்படுறாங்க. யார் பயப்படுறாங்க அப்படின்னா, நீலநக்க நாயனுடைய மனைவி. ஒரு குழந்தை மேல ஒரு பூச்சி விழுந்தா ஒரு தாய் எப்படி பதறுவாளோ, அது போல இந்த அம்பாள் என்ன செய்றாங்க, அவங்க அஞ்சி என்ன செய்றாங்க, ஊதி துமிழ்ந்த மனைவியை உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, பக்கத்துல இருக்கிற அந்த வாயை வச்சு அவங்க ஊதுறாங்க. ஊதுன உடனே அந்த சிலந்தி கீழே விழுந்து ஓடி போயிடுது. ஆனா அவங்க வாயை ஊதுறப்ப என்ன செய்றாங்க, அந்த வாயிலிருந்து அந்த எச்சில் அது பெருமான் மேல் படுகின்றது. பெருமான் மேல் பட்ட உடனே இவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அப்பேற்பட்ட மனைவியை நீ பாலவெல்லாம்
பேதித்து எழுந்தன காண என்று. நீ வாய்ப்பட நீ நீர் ஊதினாலியா, அது வந்து அனுசிதம், இது வந்து பெரிய சிவ அபராதம். எனவே நீ வந்து குற்றம் செய்து விட்டாய் என்று மனைவியை நீப்பவும், மனைவியை வந்து நீ நீங்கி போ என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த மாதிரி நீக்கிவிட அப்ப என்ன செய்தார், பேதித்தெழுந்தன காணி என்று பிங்ககன் ஆகிய நம்முடைய சிவபெருமான் என்ன செய்றாரு, அவருடைய கனவில் தோன்றி காட்டும் அவன் காட்டுகின்றார். நம்முடைய திருமேனியை வந்து அவர் காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார்னா, இந்த உங்க மனைவி வந்து வாய் வச்சு ஊதுனாங்களா, அவங்க எனக்கு வந்து தாய் மாதிரி, அவங்க வந்து எங்கே ஊதுனாங்களோ அந்த இடத்தை தவிர்த்து இந்த உடல்ல மற்ற இடங்கள் எல்லாம், உடலின் பிற இடங்களில் எல்லாம் அந்த சிலந்தியின் ஆகிய அந்த கொப்புளங்கள் தோன்றியுள்ளன என்று நீலநக்கருக்கு பெருமான் வந்து கனவில் காட்டி அவர் மனைவியின் சிறப்பை வந்து காட்டுகின்றார். அப்பேற்பட்ட நீதி நிகழ் சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியனே. அவன் வந்து வேதியன்னா மறைவழி வந்த வேதியன். அவன் எங்க திகழ் சாந்தை, இந்த சாத்தமங்கையில் தோன்றிய அவருடைய பேர் என்ன, நீலநக்கன் என்னும் அந்தனர் ஆவார் என்று அந்த வகை நூலில் வந்து நம்ம நம்பியாண்டார் நம்பி வந்து சொல்கின்றார்கள். நீலநக்கன் பெருமானுக்கே வந்து நக்கன்னு ஒரு பேர் இருக்கு. நக்கன் நாமம் நமச்சிவாயவே. நக்கன்னா அவனுக்கு வந்து ஆடைகள் அணியாதவன் என்று அர்த்தம், திகம்பரன் அர்த்தம். இந்த பெருமான் வந்து 8 திசைகளையும் ஆடையாக உடித்தவர். எனவே அவருக்கு வந்து திகம்பரன் பேரு. அவருக்கு வந்து நக்கன்னு ஒரு நாமம் இருக்கு. அதாவது ஞானசம்பந்தன் வந்து நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்று. நம்முடைய திருவாசத்திலையும் நக்கம்பாடியில் என்ற அந்த நக்கம்பாடியை வந்து பெருமான் வந்து பூசுவார். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இப்பொழுது விரிநூலாகிய அந்த சேக்கிலான் சொன்ன அந்த திருநீலக்கர புராணத்துக்கு வந்து நாம் செல்லலாம். பூத்த பங்கைய புகட்டின் மேல் ஒரு கயல் உகலும். முதல்ல எப்பயுமே என்ன ஆரம்பிப்பாரு, அந்த ஊருடைய சிறப்பை வந்து ஆரம்பிப்பார். அதில் பூத்தனா மலர்ந்த, பங்கயம்னா தாமரை. அந்த தாமரை புகுட்டின் மேல், தாமரை இருக்கு, தாமரையோட கிழங்கு வந்து அந்த சேர்ல இருக்கும், அது தண்டு வரும், தண்டுக்கு மேல இலை இருக்கும், இலைக்கு மேல வந்து மலர்கள் இருக்கும், 1000 இதழ் தாமரை சொல்லுவாங்க, பல அக இதழ் புற இதழ் இருக்கும். அதுக்கு உள்ளார வந்து மகரந்த கேசரம் இருக்கும். அதுக்குள்ளார உள்ள காய் இருக்கு இல்லையா, அதை வந்து புகுட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பங்கைய புகுட்டில் மேல் ஒரு கயல் உகலும். என்ன செய்து, அந்த பங்கையை வந்து மறந்திருக்கு, அது மேல என்ன செய்து அந்த கயல் மீன்கள் வந்து அதில் வந்து உருண்டு விளையாடுகின்றது, அவை வந்து துள்ளி விளையாடுகின்றது. இது ஒரு காட்சி. இரண்டாவது காட்சி, காய்த்த செந்நெல்லின் காடு சூழ் காவிரி நாட்டு சாத்தமங்கை. அது வந்து செந்நெல் எப்படி வருதுன்னா, அது காடு மாதிரி விளைஞ்சிருக்கான், காடு மாதிரி அடர்ந்து விளைஞ்சிருக்கு. அங்கு வந்து விளைந்த முதிர்ந்த அந்த செந்நெல் பயிர்களாகிய வயல்கள் சூழ்ந்தது. அந்த நாட்டுக்கு அது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது வந்து சாத்தமங்கை, அந்த ஊருக்கு பேர் சாத்தமங்கை என்று உலகமெல்லாம் புகழ் ஊரும் தகைத்தாள். அந்த ஊரை வந்து எல்லா அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து புகழ்கின்றார்கள். அப்பேற்பட்ட தன்மையை உடையது. அங்க வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி வனப்பு. முதற்பதி இது வந்து முதன்மையான ஊர், அது வனப்பு, அது அழகு மிகுந்த நீர். அங்க வந்து மங்கள மறையவர்கள், அவர்கள் வந்து மங்களம் பொருந்திய அந்த மறையவர்கள் வாழ்கின்ற தகுதி உடையது அந்த சாத்தமங்கை என்னும் ஊர். இந்த புகுட்டுன்னு வரப்ப இதை சார்ந்து உங்களுக்கு என்ன செய்யறேன், நம்முடைய சாத்திரங்கள்ல ஒரு கருத்தை வந்து சொல்றேன். இந்த சாத்திரங்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம உலகுடைய நாயனார் கலில் நெடில் அடி, இதை வந்து சித்தியார்லையும் சொல்லியிருக்கு, சிற்றுடையிலையும் சொல்லியிருக்காரு, மாபாடியத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் உலகுடைய நாயனார் சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா, நம்ம வந்து ஆணவம் கண்மம் மாயின்னு இருக்கு. அந்த ஆணவம் வந்து நீராக இருக்கின்றது. அதில் கண்மம் எப்படி இருக்குன்னா, கண்மம் வந்து அந்த நீருக்கு அடியில் சேர் இருக்கு இல்லையா, இந்த கண்மம் வந்து சேராக இருக்கின்றது. அந்த மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயை வந்து கிழங்காக இருக்கின்றது. பங்கஜம்னா என்ன, பங்கம்னா சேரை குறிக்கும், ஜம்னா தோற்றம் குறிக்கும். அது மாதிரி சேற்றிலிருந்து மனித செந்தாமரை சொல்லுவாங்க. அந்த சேற்றிலிருந்து தான் அந்த செந்தாமரை தோன்றுகின்றது. அது வந்து சேற்றில் தோன்றாலும் அது வந்து கிழங்கிலிருந்து தான் தோன்றுது. அது மாயை என்கின்ற அந்த கிழங்கிலிருந்து அது தோன்றுகின்றது. இதெல்லாம் ஆணவம் கர்ம மாயை முடிஞ்சிச்சு. இந்த மாயிலேருந்து நமக்கு 36 தத்துவம் தோணுது இல்லையா. இந்த 36 தத்துவத்துல 24 தத்துவம் வந்து அந்த தாமரை மலருக்கு தண்டாக இருக்கின்றது. அந்த ஆன்ம தத்துவம் 24 தண்டாக இருக்கின்றது.
அப்புறம் அங்க இதழ்கள் இருக்கும் இல்லையா, அந்த இதழ்கள் வந்து எட்டிதழ் தாமரை. எட்டிதழ் தாமரையில தான் பெருமானை வந்து நம்ம இதய தாமரையில வச்சு நம்ம பூஜை பண்றோம். அந்த எட்டிதழ் தாமரையில வந்து 7 வித்தியா தத்துவங்கள். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன். அப்போ 1 குறையுது 8 குறையுன்னா, இந்த சிவதத்துவம் இருக்கு இல்லையா, அந்த சிவதத்துவத்துல வந்து சுத்த வித்தைன்னு வருது. அதையும் சேர்த்தா வந்து 8 ஆயிடும். 8 ஆனவுடனே அதுக்கப்புறம் என்ன செய்யும், அந்த மலர்களுக்குள்ளார மகரந்த கேசரம் இருக்கும். அந்த கேசரம் எது அப்படின்னா, அந்த சிவதத்துவத்தில் உள்ள அந்த மகேஸ்வரம், அது சதாசிவம், அது ரெண்டும் வந்து என்ன செய்யுது, அந்த மகரந்த கேசரமாக இருக்கின்றது. அங்க சக்தி தத்துவம் எப்படி இருக்கு, சக்தி தத்துவம் வந்து அந்த பொகுட்டாக, பொகுட்டுக்காக நான் சொல்றேன், அது வந்து பொகுட்டாக வந்து அது இருக்கின்றது. அந்த பொகுட்டுக்கு உள்ளார வந்து பீஜமாக பெருமான் வந்து சிவதத்துவம் இருக்கின்றது சொல்லுவாங்க. அதாவது சாத்திரத்துக்காக நான் வந்து இதை எடுத்துருக்கேன், பொகுட்டுங்கிறதுனால. அடுத்து 2வது பாடலுக்கு வந்து சொல்லலாம். 2வது பாடல் வந்து நன்மை சாலும் அப்பதியிடை நறுநுதல் மடவார். அது நலங்கள் பலவும் நிறைந்த அந்த சாத்தமங்கிற ஊருது நல்ல ஊர். அதுல நறுநுதல் மடவார், நல்ல மனம் பொருந்திய நெற்றியினுடைய பெண்கள். அவங்க சந்தனம்லாம் பூசுறாங்க, அதனால நெற்றியில வந்து வாசமா இருக்கு. மனம் பொருந்திய நெற்றியினுடைய அந்த மடவாராகிய அந்த பெண்கள், அவர்கள் மென் மலர் தடம் படிய மற்றவர்களுடன் உறவி. அவர்கள் மென்மையான மலர்கள் வந்து, தடம்னா குளங்களை குறிக்கும், அந்த குளங்களில் அவர்கள் நீராடுகிறார்கள். அவர்களுடன் அவர்கள் மட்டுமா நீராடுகிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து அன்னம், அந்த குளத்துல வந்து அன்னமும் அது தோய்ந்து நீராடுகிறது. அது மட்டுமா, அந்த அன்னத்தோடு சேர்ந்து சாமம், அந்த அன்னம் முன்துறை ஆடுவ, அது வந்து ஆடுது, அன்னம் ஆடுது. பாடுவ சாமம் பன்மறை கிடையுடன் பயிற்றுவ பல பூவை. பூவைங்கிறது நாகனவாய் பறவைகளை வந்து குறிக்கும். அந்த நாகனவாய் பறவை வந்து என்ன பண்ணுதுன்னா, அது சாமவேதம் வந்து பாடுதான். ஏன் சாமவேதம் பாடுதுன்னா, அங்க பக்கத்துல வந்து ஒரு கிடை இருக்கு. ஆட்டுக்கிடை மாட்டுக்கிடைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிடைன்னா மறைக்கிடை. இந்த மறையோதும் சிறுவர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ண, சின்ன பிள்ளையிலேயே ஒரு 7 வயசுலேயே புண்ணூல் போட்டு கொண்டு போய் குருவிட்ட வந்து ஒப்படைச்சுவாங்க. ஒரு 10-15 சிறுவர்கள் வந்து இருப்பாங்க. அவங்க சேர்ந்திருக்க இடம் வந்து அது கிடைன்னு கூடும். அங்க மறையோதும் சிறுவர்கள் வந்து அங்கு தங்கி இருக்கின்றார்கள். அவருக்கு வந்து ஆசிரியர் வந்து அந்த வேதத்தை, ரிக்யஜு சாம அதரோட வேதத்தை வந்து சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் சொல்லிக் கொடுக்கும் போது என்ன செய்கிறார்கள், அங்குள்ள நாகனவாய் பறவைகள் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து வந்து அது கற்றுக்கொள்கின்றது. எனவே அந்த சாம வேதத்தை அந்த நாகனவாய் புற்களும் பாடுகின்றன. பாடிட்டு என்ன செய்தா, அந்த சிறுவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சா அந்த தப்பை வந்து அது வந்து நீக்குதான். இதுக்கு வந்து 2 உதாரணம் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து, பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு. இந்த பாரிசையும் பண்ணோடு செய்யக்கூடிய பண்டிதர்கள், இந்த வேத பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றும் போது, அவர் பல நாளும் அந்த வேதத்தை வந்து பயின்று ஓதும் ஓசை கேட்டு, வேரிமலி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் நிலையாமே. இது வந்து ஒரு ஸ்டெப்பு தாண்டி ஞானசம்பந்தர் வீலிமலை சொல்றாரு. அவங்க வந்து வேதத்தை ஓதுறாங்க, அதை கேட்டு இந்த கிளி என்ன சொல்லுதான், அதுக்கு பொருள் சொல்லுதான். வேதங்கள் பொருள் சொல்லும் நிலையாமே. அது கேட்கறது கேட்டு கேட்டு அதுக்கு மனப்பாடம் ஆயிடுதான், அதுக்கு பொருளே வந்து சொல்லுதான். இன்னொன்று வந்து சீர்காழி பதில் சொல்றாரு. பெரிதிலங்கும் மறைக்கிளைஞர் ஓத, இந்த மறையுடைய அந்த கிளைஞர்கள் ஓத பிழை கேட்டலால், அதுல உள்ள பிழையை பார்த்துட்டு கருது கிள்ளை குளம் தெரிந்து தீர்க்கும் கடற்காலியை. அப்பா நீ இந்த இடத்துல வந்து சந்தத்துல வந்து தவறு பண்ணிட்ட, இந்த இலக்கணத்துல வந்து நீ தவறு பண்ணிட்ட, இந்த 6 அங்கம் சொல்லுவாங்களா, அந்த 6 அங்கத்துல நீ தவறு செஞ்சுட்டு அந்த கிளிகள் வந்து சொல்லிக் கொடுக்குமா. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது ஊர்ல வந்து என்ன, சீர்காழி 1, வீலிமலை 1, இந்த நம்முடைய சாத்தமங்கையும் 1. 3வது, ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில். ஆய்ந்த மெய்ப்பொருள், ஆராய்ந்து தெளிந்து எது மெய்ப்பொருள் எது உண்மை பொருள் அப்படி வரப்ப, அது உண்மை பொருளாவது திருநீர்தான். மந்திரமாவது நீருங்கிற மாதிரி அது மெய்ப்பொருளாவதும் நீரு நீரு என்று வளர்க்கும் அக்காப்பில். அந்த மாதிரி வளர்ந்து வருகின்ற அந்த காப்போடு அந்த காவலோடு ஏய்ந்த 3 தீ வளர்த்துள்ளார். அந்த அந்தணர்கள் வந்து என்ன செய்வார்கள், 3 தீ வந்து வளர்ப்பார்கள். அதுக்கு பேர் வந்து முத்தின்னு நம்ம பார்க்கிறோம். 1 வந்து ஆகவனியம், 2வது தட்சணாக்கினியம், 3வது வந்து கார்காபத்தியம் என்ற அந்த தீயை வந்து 3 தீ வளர்த்துள்ளார். அவர் இருபிறப்பாளர். அந்த அந்தணர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இருபிறப்பாளர். அந்த வடமொழியில் வந்து திவிஜன்னு சொல்லுவாங்க.
திவினா 2 டூங்கிறத திவினது ஏக் தோ தீன்கிறபடி அந்த திவிங்கிறது 2 குறிக்கும். ஜன்னா ஜென்மம், அது 2வது ஜென்மம் அல்லது இருபிறப்பாளர். அந்த பூணூல் போட்டதுக்கு முந்தி உள்ள சாதாரண பிறப்பு வந்து உலக பிறப்பு. பூணூல் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, அது வந்து சிவப்பிறப்பு, ஆன்மாவுக்காக வளர்க்கக்கூடியது. அவர்கள் வந்து இருபிறப்பார்கள். அவர்கள் நீந்து நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் மத்தியை. அவர் வந்து மனைவியோடு வந்து வாழ்கின்றார்கள். அந்த மனைவியோடு சேர்ந்து இல்லறம் என்னும் நல்லறத்தை வந்து அவர்கள் வந்து வளர்த்து என்ன செய்கின்றார்கள், அவர்கள் நீர்மையின் வளர்க்கும் அந்த பிறவி பெருங்கடலிருந்து நீந்த துணை நிற்கும் அந்த மனைவியோடு அவர்கள் அறங்களை காத்து வருகின்றார்கள். அப்ப இந்த பெண்கள் எப்பேற்பட்ட பெண்கள், அவர் வந்து கற்புடன், அவர் வந்து கற்புடைய பெண்கள். அந்த தீனா செய்தாது கற்பு தீன்னு ஒரு அவர்களுக்கு தீ இருக்கு. அந்த கற்பு தீயை பார்த்தோம்னா கற்புடன் 4 வளர்ப்பர்கான் மடவர். அந்த அன்னர்கள் வளர்ப்பது 3 தீ. அதோட அந்த மனைவிமார்களுக்குள்ள அந்த கற்பு தீ, அதை சேர்த்தா 4 வளர்க்கின்ற வளர்ப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த கற்பை வந்து தீன்னு சொல்றாங்க. அவர் வந்து திருநெற்றியரையே காத்து வருகின்றார். 2வது தனக்குரிய இந்த முத்தியும் அந்த முத்தியையும் அவர் காத்து வருகின்றாரு. அந்த முத்தியோடு சேர்ந்து அவருடைய மனைவி வந்து கற்பு தீயென சேர்த்து 4வது தீயும் அவர் வந்து வளர்த்து வருகின்றார். ஏன் வந்து கற்பை வந்து தீன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு 2 இலக்கிய மேற்கோள்கள் சொல்றாங்க. ஒன்று வந்து இந்த கண்ணகியின் கற்பு தீயால் மதுரை வந்து எரிந்து விடுகின்றது. அது சிலப்பதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். 2வது வந்து இந்த அசோகவனத்தை என்ன செய்வான், அனுமன் வந்து எரித்து விடுவான். அந்த அனுமன் வந்து எரிக்கும் போது அப்ப என்ன சொல்றான், அவனுக்கு ராவணன் வந்து ஒருத்தன் வந்து சொல்றான், சானகி என்னும் பெயர் உலகின்ற அம்மனை. ஜானகின்னு அந்த பெயர் படுத்த அவள் வந்து சாதாரண வம்சம் இல்லையா, வந்து அம்பாள் வம்சம். அந்த அம்மனை ஆணவில் கற்பினால், அந்த குரலுக்கு வச்ச தீயினால அந்த அசோகவனம் வந்து வேகலப்பா. என்ன ஆணவல் அது கற்பினால் வெந்த அல்லது அந்த கற்பு தீயினால்தான் வெந்ததை ஒழிய ஒரு வானரம் சுட்டது என்று உணராதே. ஒரு வானரத்தால சுட முடியாது, அந்த அம்மையாருடைய கற்பு தீயை தான் சுடும். இதான் வந்து கற்பினால் சுடுவன் என்றும் கம்பராமாயணத்தில் வந்து சொல்வார்கள். நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிவித்திருக்கலாம், கற்காத்து தற்பொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். இந்த தற்காத்துன்னு வர்றப்ப அதுக்கு பரிமேலகர் வந்து என்ன சொல்றாருன்னா, தற்காத்துனா தன்னை காத்துன்னு பெறும். அதுக்கு பரிமேலகர்னா தன்னை கற்பினால் பாதுகாத்து, அந்த மாதிரி பரிமேலகர் வந்து உரைக்கின்றார். அந்த பேணக்கூடிய தன்மை வந்து இயல்பாகவே இருந்து விடுகின்றது. அப்படி நம்முடைய பெருமாள் கூட சொல்றாரு இல்லையா, நம்மை பேணும் அம்மைகான். உமையன் வந்து கேட்கிறான், இந்த பேய் உருவம் யாருன்னா இவர் வந்து நம்மை பேணும் அம்மை. இந்த பெண்களுக்கு அந்த பேணக்கூடிய தன்மை வருது. அதான் தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை கொண்டவனை வந்து ஒரு குழந்தையை போல பேணி பாதுகாத்து வளர்க்கின்றார்கள். அந்த பேணுதல், பேணுதல் வந்து பெண்மைக்கு அழகு, ஆளுதல் வந்து ஆண்மைக்கு அழகு. தற்காலத்துல வந்து அது வந்து மாறி போச்சு. அடுத்து 4வது திருப்பாடல், சீல உய்த்தவ திருமறையோர் செலுமடுதோர். சீலம்ங்கிறது ஒழுக்கத்தை வந்து குறிக்கும். சீலம் உய்த்தவ திருமறை, அந்த சிறந்த நல்லொழுக்கத்தில் தலை நின்று இந்த தவத்தை செய்கின்ற திருமறையவர்கள், திருவோடு கூடிய அந்த 4 மறைகளை ஓதுகின்ற செழுமூதூர். அது செழுமையான, அது மூதூர் பழைய ஊர். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. இந்த தில்லையும் பழமையான ஊர், அது மாதிரி சாத்தமங்கையும் பழமையான மூதூர். அந்த பழைய ஊரில் என்ன செய்யறாரு, ஞானம் மிக்க, ஞானம்னா அந்த உலகத்தை வந்து குறிக்கும். ஞானம்னா வந்து தொங்குதல், இந்த ஆகாயத்தில் தொங்குதனால அது வந்து ஞானம். மாயிரு ஞானம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் அப்பர் பெருமானது. நான்ற வாயும், நான்ற வாய்னா தொங்குகின்ற வாய். அப்படி ஞானம் வந்து தொங்குகின்றது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த நில உலகத்தில் மிக்க 4மறை பொருள், சிறந்த 4மறை பொருளை விளக்கிய நலத்தார், தன்னுடைய ஒழுக்கத்தால் விளக்குகின்ற அந்த நலத்தை உடையவர், நன்மை உடையவர். அவர் யார்? அவர் வந்து ஆழம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம். அவர் வந்து நீலகண்டத்தை அணிந்த பெருமானுடைய அவர் தொண்டு செய்தவரும் அன்புடையவர். அன்பர்களை கவனிச்சுக்கணும். அன்பர், அவருக்கு பேர் என்ன? நீலநக்கனார். அவர் நீலநக்கனார் என அழைக்கப்படுவார். அவர் நிகழ்ந்துள்ளார் ஆனார். அவருடைய பெருமை வந்து உலகம் முழுவதும் நிகழ்ந்து இருக்கின்றது என்று அந்த கருத்தை வந்து 4வது பாட்டில் பார்க்குறோம். 5வது திருப்பாடல், இந்த சீலம்ங்கிறது எதை குறிக்குன்னா, சீலம் வந்து நல்ல ஒழுக்கத்தை வந்து குறிக்கும்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவாசகம். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி. அதுக்கு பொருள் சொல்றப்ப தண்டபாணி தேசிகர்னா, சீலம் என்பது சரியை, நோன்பு என்பது கிரியை. சீலம் இன்றி நோன்பின்றி செறிவு, செறிவு என்பது யோகம். யோகத்துல வந்து மனம் வந்து ஒருமைப்படும் இல்லையா, செறிவு. அறிவே இன்றி, அறிவுங்கிறது ஞானத்தை குறிக்கும். எனவே சீலம், நோன்பு, செறிவு, ஞானம் என்பது சரியை, கிரியை, யோகத்தை வந்து குறிப்பதாக சொல்லலாம். சீலம் என்பது அந்த நல் ஒழுக்கத்தை வந்து இங்க குறிக்கும். அடுத்த 5வது திருப்பாடல். வேதம் உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாத தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து. இந்த நீலநக்கர் வந்து என்ன வந்து செய்கின்றார், அவர் வந்து நான்மறைகளின் வேத உள்ளுரை. வேதம்னா 4 மறைகள், அதுல உள்ளுரை என்ன, அதுல உட்பொருள் வந்து என்ன அப்படின்னா, அது விரிபுணல் வேணிநாதர் தம்மையும், அந்த வேணியாகிய அந்த கங்கை அடைந்த அந்த சிவபெருமன் தம்மையும் அவர் அடியார்களையும், அவருடைய அடியார்களையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவது. அவர்கள் 2 பேரையும் வந்து அவர் என்ன விரும்பி திருவடிகளை, சிவன் திருவடியும் அந்த அடியார்களின் திருவடிகளை வணங்குவதும் ஆகுதான். அதுதான் வந்து வேதத்தின் உட்பொருள் என்று அதை தெரிந்து கொண்டு அந்த அன்பினால் அவர் என்ன செய்கின்றார், அவை இரண்டுமே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார். அது விருப்பத்தோடு வந்து சேர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலால் உனை ஓத வந்து நீ காட்டினாய் கழு குன்றிலே என்று அந்த மாதிரி வந்து சொல்கின்றார்கள். அடுத்து 6வது திருப்பாடல். மெய்த்த ஆகம விதிவழி வேத காரணரை. மெய்த்த அந்த மெய்ப்பொருளை வந்து எது சொல்லுது, அது வந்து ஆகமம் தான். அது விதி வழியாக அந்த விதி நெறியோடு சொல்கின்றது. அது வேத காரணரை, அந்த வேதத்துக்கு காரணமாக. பெருமான் வந்து வேதத்தை தானே வெளிப்படுத்தார். வேதத்தையும் ஆகமத்தையும் பெருமான் தான் கொடுத்தார். எனவே அவர் வேத காரணராக இருக்கின்றார். அந்த வேத காரணரை நித்தல் பூசனை புரிந்தெழு நியமமும் செய்து, நித்தமும் நாள்தோறும் என்ன செய்கிறார், அது பூசனை புரிந்து, அதை வந்து வழிபாட்டு செய்து, நாள்தோறும் வழிபாட்டு செய்து நியமம் செய்து. அந்த வழிபாடு எப்படிப்பட்டது, அது நியமத்தோடு கூடிய வழிபாடு. அது கடப்பாடோடு நிதிகளோடு கூடிய, அதை நியதியோடு கூடிய அந்த பூஜை செய்து வருகின்றார். அவர் அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது. பெருமானுக்கு வந்து அவர் என்ன செய்கின்றார், நிதமும் வந்து பூஜை செய்கின்றார், நியமத்தோடு செய்கின்றார். அப்புறம் அடியார்களுக்கு அன்பு அமுது செய்விப்பது. பெருமான் அடியார்களுக்கு தினமும் அமுது செய்விப்பது முதலான எத்திரத்தின பணிகளும், எப்படி அந்த அறப்பணிகள் என்னென்ன இருக்கின்றனோ அந்த பணிகளை எல்லாம் ஏற்று எதிர் செய்வார். அதை மேற்கொண்டு அதை செய்து கொண்டே வருகின்றார்கள். எனவே அந்த ஆகமம் என்ன செய்து அந்த முப்பொருள் சொல்லுது, பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை வந்து சொல்கின்றது. அதே மாதிரி இறை வழிபாட்டுக்குரிய அந்த நெறிமுறைகளையும் அது சொல்வதால் அதை வந்து மெய்த்த ஆகமம் என்று சொல்கின்றார்கள். எத்திரத்தின பணிகள், அந்த அடியார்கள் வந்து என்ன பணி சொன்னாலும் சரி, அந்த எல்லா பணிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு செய்கின்றார் சொல்லி 7வது திருப்பாடல். ஆய செய்கையில் அமருநாள் ஆதிரை நாளில். இந்த மாதிரி அவர் செயல் செய்து விட்டார். ஆய செய்கையில் இந்த மாதிரி அவர் செயல் புரிந்து வரும்போது, அவர் வலுவாது செய்து வரும்போது, அப்ப திரு ஆதிரை நாள் வருது. பெருமானுக்கு உகந்த நாள் இல்லையா திரு ஆதிரை நாள். ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே என்று சொல்வார்கள். பெருமானுக்கு உகந்த நாள் வந்து அந்த ஆதிரை நாள்ல வந்து என்ன செய்றார், அவர் மேய பூசனை நிதியை, மேயனா பொருந்திய அந்த சிவ பூசை நிதியை, அதை நியதியை விதிப்படி, விதியினால் முறைப்படி செய்து முடித்து அந்த பூஜையை வந்து நிறைவு செய்து தூய தொண்டனார், அவள் புனிதரான இந்த தூய தொண்டனார் ஆகிய அந்த நீலநக்கர் என்ன செய்கின்றார், அவர் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்திட நயந்தார். அவர் வந்து வீட்டுல வந்து வழிபாட்டை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு, கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய போறாரு. அந்த கோயிலுக்கு பேர் என்ன அப்படின்னா, வந்து சாத்தமங்கல வந்து வந்து அயவந்தீஸ்வரர், அதாவது பிரம்மபுரீஸ்வரர். அயவந்தினா அயன்னா அந்த பிரம்மனை வந்து குறிக்கும், வந்தினா வழிபாடு செய்த குறிக்கும். இது வந்து அயவந்தி என்பது சாத்தமங்கையில் உள்ள அந்த திருக்கோயிலின் பெயர். அயன் என்றாகி இந்த பிரம்மன் வந்து பூஜித்தது. அந்த அயன் வந்தித்ததால் அவர் வந்து அயவந்தீஸ்வரர் என்ற பெயர் வந்து உண்டு. அவர் வந்து ஏன் தூயர்னு சொன்னாரா, அவர் அகத்தாலும் புறத்தாலும் வந்து தூயவர். புறம் தூய்மை நீர்வாமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது பொறுத்து, அதனால அகத்தாலும் புறத்தாலும் அவர்
தூய தொண்டர். அப்புறம் அவருடைய மனோ வாக்கு காயம் எல்லாமே வந்து தூய்மையானது. அடுத்து 8வது திருப்பாடல். உறையுளாகிய மனை நின்றும் அவர் ஒருமை அன்புற்று. உறை உள் ஆகிய மனை. மனைனா தெரியும், மனைனா வீட்டு. அந்த தன்னுடைய இருப்பிடமான அந்த வீடு, அந்த வீட்டில் தானே அவர் தங்கியிருக்காரு. அதுல உறையுளாகிய அந்த மனையின் என்றும் ஒருமையின் அன்புற்ற முறைமையால் வரும் பூசைக்கும். எனவே அவர் என்ன செய்யறார்? அவர் எல்லையில் தவத்தோர் முற்ற வேண்டுமென குறைவர கொண்டு மனைவியார் தம்மோடும் கூட இறைவர் கோயில் வந்து எய்தினர் எல்லையில் தவத்தோர். அவரு எல்லையில் தவத்தை உடைய அந்த திருநக்கனார் என்ன செய்யறாரு? வழிபாடு செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய சேக்கலார் பெருமான் வந்து காட்டு. எப்படி கோயிலுக்கு போனா தனியா போகக்கூடாது, உங்க மனைவி கூட சேர்ந்து போகணும். மனைவியார் தம்மோடும் கூட இறைவர் கோயில் வந்து எய்தினார் எல்லையில் தவத்தோர். எல்லையில் இல்லாத தவத்தை உடைய அந்த திருநாக்கனார் நம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட்டார். அவருடைய அன்போடு பூஜையை செய்வதற்கு அந்த வேண்டிய பொருள்களாம் எப்படி எடுக்கிறார்? முற்ற வேண்டுவன கொஞ்சமா எடுத்து போல. அவர் வந்து குறைவில்லாமல் எடுத்துக்கொண்டு அவர் மட்டும் போனார். மனைவியார் தம்மோடும் தன் மனைவியாருடன் அந்த இறைவர் கோயில் வந்து எய்தினார். இந்த சிவபெருமானத்துடைய அதாவது அயவந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து செல்ல வேண்டும். இப்படி கணவன் மனைவி செய்யணும். முடிஞ்ச குழந்தைகளும் வந்து கூட்டு போகணும். நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைங்க வந்து கத்துக்கணும். இனிமே இந்த திருமணம் செய்வதே எதற்காகனா இந்த மாதிரி தர்மங்களை செய்வதான். சிவ தர்மங்களை வந்து சாமானிய தர்மங்கள் சிவ தர்மங்கள் செய்வதற்கு அந்த இல்லறம் வந்து வேண்டும். கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால்தான் பலவற்றை செய்ய முடியும். நம்ம இதை வந்து சிலப்பதிகாரத்திலையும் பார்த்திருக்கோம், கம்பராமாயணத்துக்கும் துறவோர் கழிதலும் தொல் விடுந்து எதிர்கோடலும். இந்த மாதிரி அப்ப துறவர்கள் வந்து அவளுக்கு வந்து நம்ம அழிக்க முடியாது, தனியா இருந்து அழிக்க முடியாது, விருந்து வந்து ஓம்ப முடியாது. இறைவன் மனைவியோடு சேர்ந்து சொல்ல வேண்டும். அடுத்து 9வது திருப்பாடல். அணைய வந்து புக்கு அயவந்தி மேவிய அமுதின். அவர் என்ன செய்கின்றார்? அந்த அயவந்தி என்ற கோயிலின் உள்ளே வந்து போகின்றார். புக்கு உள்ள புகுந்துட்டாரு. அங்க யார் இருக்கா? மேவிய அமுதின். பெருமான் வந்து அது அமுதன வீட்டிருக்கின்றார். அவர் துணை மலர் கலல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி. அவர் என்ன செய்யறார்? சிவபெருமாண்டி அந்த ஒப்பற்ற இணையடியை வந்து துணை மலர் கலல்னு சொல்றார். அவரு நமக்கு துணையாக இருப்பது யார்? அந்த பெருமானுடைய கலல் தான், திருவடி. இதான் வந்து மாணிக்க தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் சொல்லுவார். என்ன சொன்னா, பெருமான் வந்து ஒப்பற்ற துணையா இருக்காரு. அது வந்து எனக்கு தெரியல, நான் தெரியாம என்ன சொல்றேன், நான் செய்யற வினை தான் எனக்கு துணைன்னு இருக்கேன். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் காலால கூட நடக்கல, நான் தலையால வந்து அந்த மாதிரி கர்வத்தோடு நடக்கிறேன். அப்பேற்பட்ட வினைத்துணையேனை விடுதி கண்டா என்று மாணிக்கவாசகர் வந்து சொல்கின்றார்கள். எனவே அவர் பெருமானின் இணையனை வணங்கி அவர் என்ன செய்யறார்? பூசனை செய்ய தொடங்கி பூஜை செய்ய தொடங்குகின்றார். இணைய நின்று அங்கு அவர் பூஜை செய்யும் போது அவங்க மனைவி வந்து பக்கத்துல இருந்து வேண்டுவ மனைவியார் ஏந்த. அவங்க மனைவி என்ன செய்யறார்கள்? இந்த பூஜைக்கு வேண்டிய ஒவ்வொன்றாக அவர் வந்து எடுத்து கொடுக்க உணர்வின் மிக்கவர், அந்த சிவ உணர்வில் மிக்க அந்த நீலநக்கர் என்ன செய்கிறார்? அவர் உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார். அந்த உயர்ந்த பூசணைகளை எல்லாம் பெருமான் வந்து செய்தார். அர்ச்சனை வந்து பாட்டேயாகும். அது சுந்தரருக்கு வந்து பெருமான் வந்து சொல்வார். அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு என்று மாணிக்கவாசகர் வந்து சொல்கின்றார்கள். அந்த பூஜனை தான் இந்த இடத்துல அந்த பாட்டாக அர்ச்சனையாக சொல்லப்படுகின்றது. இந்த ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், ஔவையார் பாட்டு. காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இந்த கணவன் மனைவி என்ன சொல்றோம்? அவர் என்னுடைய கருத்து வந்து ஒருமித்து இருக்க வேண்டும். நான் கோயிலுக்கு போறேன், நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் கோயிலுக்கு போய்க்க, நான் வந்து சினிமாவுக்கு போறேன், அந்த மாதிரி சொல்லாம கருத்து ஒருமித்து அவருடைய கருத்தோடு ஒருமித்து ஆதரவு பட்டு அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆதரவா இருக்கணும். அதுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கக்கூடாது. காதலர்களோட கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே அந்த மாதிரி இது 2 பேரும் வந்து ஒத்து நிற்க வேண்டும். அந்த மாதிரி ஒத்து நின்றாதான் அங்க வந்து இன்பம் வந்து கிடைக்கும். வள்ளுவர் சொல்ற ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று அந்த மாதிரி ஒத்து வாழ வேண்டும் என்ற கருத்தை வந்து சொல்வார். அடுத்து 10வது திருப்பாடல். நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார். பூஜனை வந்து நிறைஞ்சு போச்சு, பெருமானுக்கு என்ன நிறைவாசி இல்லையே அப்படின்னு மனசுல அவருக்கு வந்து அந்த அன்பு வந்து நிரம்ப மாட்டேங்குது. எனவே அத அவர் ஆட்டிய அந்த பூஜனை வழிபாடு சிவ வழிபாடுலாம்
நிறைவு பெற்று விட்டுச்சு. ஆனா மனசுல வந்து இன்னும் அன்பு நிறாம அன்பு வந்து ஊறிக்கிட்டே இருக்கு. அவர் என்ன செய்தார்? மாடு சூழ்புடை வளம் கொண்டு, மாடுங்கிறது இந்த இடத்துல பக்கத்தை வந்து குறிக்கும். இந்த கருவறைக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த உள்பிரகார சுற்று. அது மாடு சூழ்புடை வளம் கொண்டு அந்த உள்பிரகாரத்தை வந்து வலம் வருகின்றார். வலம் கொண்டு வணங்கி பெருமானை வந்து வணங்குகின்றார். முன் வலுத்தி அவர் வந்து போற்றுகின்றார். அப்புறம் என்ன? தேடு மாமறை பொருளினை, அந்த பெரிய மறைகள்லாம் தேடுகின்ற அந்த சிவபெருமானை தெளிவுற நோக்கி, தெளிவுற நோக்குதுன்னா அது அகக்கண்ணால் அது நோக்குது. புறக்கண்ணால் நோக்காம அகக்கண்ணால் வந்து தியானித்தல். அதுதான் வந்து அதை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்சு எழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார். அவருக்கு அந்த திருவைந்தெழுத்தை வந்து அவர் திருமுன்பு இருந்து அந்த விதிப்படி அவர் நினைந்தார், கணித்தார், நினைந்தார். அடுத்த பாட்டிலே அந்த கருத்து வருது. அப்ப சேர்த்து வந்து போலாம். இந்த பெருமானை வந்து அந்த மறைகள்லாம் வந்து தேடு மாமறை பொருள். பெருமான் வந்து வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்புறம் பண்டாய நான்மறையும் பாலனுகா. இந்த நான்மறை வந்து பெருமாண்ட பக்கத்தோட பால்னா பக்கம் கூட போக முடியாது. அப்புறம் வானநாடரும் அரியோநாதனி மறையின் ஈருமுன் தொடரானதி. இந்த மறையின் ஈராகிய வேத சிரசு என்று சொல்லக்கூடிய உபநிடதங்கள் கூட பெருமானை வந்து அதை தொட முடியவில்லை. இந்த கருத்தை வந்து நான் பல இடத்துல வந்து பார்த்திருக்கோம். அடுத்து 11வது திருப்பாடல். தொலையில் செய்தவர் தொண்டர் கருதியே முதலாம் தொலைவில் அவர் கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சும் கணிக்கின்ற முறையால் நிலையில் நின்று முன் வழிவிட நீண்ட பொன் மேறு சிலையினார் மேனிமோல் விழுந்ததோர் சிலம்பி. இப்பதான் இந்த புராண நிகழ்வு வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது. இவர் வந்து தொண்டனார், செய்தவர் தொண்டனார். தொலைவில், தொலைவில்னா அளவில்லாத எல்லையில்லாத அந்த தவத்தை செய்த தொண்டனாகிய நீலநக்கர் சுருதியே முதலாம் அந்த நான்மறைகளை முதலாக கொண்ட கலையின் உண்மையாம், இந்த எல்லா கலைகளும் எடுத்து சொல்கின்ற உண்மை பொருள், மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா எழுத்து அஞ்சு. அந்த எல்லா மறையிலும் சொல்லக்கூடிய அந்த உண்மை பொருள் எதுன்னா அது திரு ஐந்தெழுத்தாகிய அந்த பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தை கணிக்கின்ற காலை. அதை வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு மானதமாக சொல்லுகிறார். மானதமா சொல்லுதான் அதை கணித்தல்னு சொல்றார். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு என்று அவையர் அது வந்து சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்துல வந்து அதற்கு 4 ஒன்று வந்து உரைனா தனக்கும் மற்றவர்களுக்கும் வந்து கேட்பது. இரண்டாவது வந்து மந்தனா தனக்கு மட்டும் கேட்பது. மூன்றாவது வந்து மானதம், மற்றவர்கள் தெரியாம தன்னுடைய மனசுக்குள்ள வந்து சொல்லுது. நான்காவது வந்து சுத்தமானதம். மானதம் நான் ஜெபிக்கிறேன்ற உணர்வு இருக்கும். சுத்தமானதம் நான் ஜெபிக்கிறேன்ற உணர்வு இல்லாம அந்த ஆன்மாவோட ஆட்டோமேட்டிக்கா ஓடிருக்குது. அது வந்து சுத்தமானதம். இது வந்து அந்த மாதிரி அவர் மனதால் வந்து எண்ணிக்கொண்டிருக்கும் போது அப்ப என்ன செய்கின்றார்? அப்ப ஒரு சிலந்தி பூச்சியானது என்ன செய்கின்றது? அந்த அழகிய மேருமலையை வில்லாக வளைத்த பெருமானின் அந்த குறியாகிய சிவலிங்கத்தின் மேல் வந்து விழுந்தது. கலையின் உண்மை என்ற நம்மளோட ஞான சம்பந்தப்படுறோம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம். ஓமை சொல்ல முடியாத கலைஞானம் அப்படி சொல்றார்கள். மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வாடும் சரடா. அந்த மண்ணுகளை அந்த கலை நூல்களை வந்து சொல்லக்கூடிய பொருளாகவும் கலை மிகுந்த கண்ணப்பற்கு அடியேன் என்று சொல்லுவாங்கல்ல. அதுமே கலை வந்து அந்த இடத்துல என்ன சொல்லலாம், இந்த இடத்துல வந்து பஞ்ச கலைகளை வந்து குறிக்கும். பஞ்ச கலைகள் வந்து சித்தாந்த படிகள் தெரியும். அது வந்து நிவர்த்தி கலை, பரிசா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்திய அதீத கலை. இந்த 5 கலை இருக்கிறதுனால இந்த 5 கலைக்கு ஒரு அச்சரமாக அது பஞ்சாட்சரத்தை இருக்கும். இந்த 5 கலையில நிவர்த்தி கலை வந்து பரிசா கலை ஒடுங்கும், பரிசா வந்து வித்யா கலையில ஒடுங்கும், வித்யாக்கள் வந்து சாந்தி கலையில ஒடுங்கும், சாந்திகள் சாந்தி அதீத கலை ஒடுங்கும், இந்த சாந்திகள் வந்து சக்தியில ஒடுங்கும், சக்தி வந்து சிவத்துக்குள்ள ஒடுங்கும், சிவம் வந்து அந்த 5 எழுத்துக்குள்ள வந்து அடக்கமாக இருக்கும். இவை அந்த 5 எழுத்தின் பெருமையை தான் இந்த கலையின் உண்மையாம் என்று அவர் சொல்கின்றார். இதான் வந்து வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று நம்ம வந்து படத்துல வந்து பார்த்துருக்கோம். அடுத்து 12வது திருப்பாடல். விழுந்த போதில் அயல் நின்ற மனைவியார்
விரைவுற்று எழுந்த அச்சமோடு பூச்சி விழுந்தவுடனே இவங்க வந்து பெண் இல்லையா, தாய் இல்லையா, இவங்க மனசுல பயம் வந்துடுது. ஒரு குழந்தை மேல வந்து ஒரு சிலந்தி விழுந்தா தாய் எப்படி வந்து பதபதிப்பாங்களோ, எப்படி வந்து பயப்படுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு குழந்தை மேல விழுந்தா என்ன செய்வாங்களோ, அது மாதிரி விரைவுற்று அச்சமோடு இளம் குளவியில் விழும் சிலம்பி ஒழுந்தி நீங்கட. இது வந்து விஷப்பூச்சிப்பா, அது கடிச்சா என்ன செய்யும், விஷம் வந்து ஏறி போயிடும்ட்டு ஊதி மின் துமிப்பவர் போல அவங்க என்ன செய்ய வாயால வந்து ஊதுறாங்க. ஊதுனவுடனே அந்த பூச்சி வந்து ஓடி போறாங்க. அவங்க எப்படி ஊதுறாங்கன்னா, பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக. அது அன்பினால வந்து ஊதுறாங்க. அந்த பூச்சி வந்து அந்த மேனியிலிருந்து விலகி விடுகின்றது. சரிங்களா? அப்போ ஊதுறப்ப என்ன செய்யும், அந்த எச்சி வந்து படும். இல்லையா? அத பார்த்தோன்னே இவருக்கு என்ன செய்யறாரு, மனசு வந்து பதைச்சு போகுது. அதான் 13வது பாட்டு. பதைத்த செய்கையால் மனைவியார் முன் செய்ய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையவர் தன் கண் புதைத்து. இதை பார்த்தோன்னே அவர் என்ன செய்யறாரு, மனசு வந்து பதைக்குது. ஐயோ, இதை போய் நான் பார்த்துட்டேன்னு கண்ணை வந்து அவர் வந்து பொத்திக்கிறார். தங்கன் புதைத்து அது மற்ற இது செய்தன் பொறியிலாய். பொறியிலாய்னா அறிவு கட்டவளே, நீ வந்து என்னத்தை செஞ்சுட்டாய், எப்படி இந்த மாதிரி செய்யலாம், பெருமாள் போய் வாயை வச்சு நீ ஊதலாமா அப்படின்னு வினவ. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அந்த சுதை சிலம்பி வந்து இறைவன் மேல் பட்டு விட்டது, அது விஷப்பூச்சி, அதற்காக நான் வந்து ஊதினேன் என்று அந்த அம்பாள் வந்து சுதை சிலம்பு மேல் உண்மையில ஊதினேன் என்று அவங்க வந்து பதில் வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு வந்து அந்த அம்பாளோட அன்பு வந்து தெரியல. ஏன்னா ஒரு பிராமணர் இல்லையா, பிராமணர் ஆச்சாரத்தோட வந்து பூஜை செஞ்சிருக்காரு. இப்ப என்ன செய்யற, அந்த அன்பு தெரியாம இது வந்து ஆச்சாரம் வந்து வலியுறுத்துது. இந்த ஆச்சாரம் வந்து நின்று போச்சு. இது வந்து சிவ அபராத செயல், இது வந்து தகாத செயல். இந்த செயலை செஞ்சுட்ட இவளை வந்து துறந்து விட வேண்டும் என்று என்ன செய்கின்றார். இணை செய்கை இங்கு அனுசீதம் ஆம் என என்னும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகன்றிட நிற்பார். எனவே இவளை நீத்து விட வேண்டும், இவள் வந்து சிவ அபராதம் செய்து விட்டது. அனுசிதம்னா செய்யத்தகாதது, உசிதம்னா செய்யத்தகது. நம்ம சிவகோசரியார் கண்ணப்ப நாயனார் குலத்துல வந்து பார்க்குறோம். கண்ணப்ப நாயர் அனுசிதம் நினைச்சு ஒரு பிரய சித்தை பூஜை வந்து செய்கின்றார். அடுத்த 15வது பாட்டில் பார்க்கலாம். அப்புறம் அவர் இந்த மின் போன்ற ஒளி வீசுகின்ற சடையுடைய அந்த இறைவனின் திருமேனியில் என்ன செய்கிறார், இந்த சிலந்தி உளுந்துடுச்சு இல்லையா. அப்ப நீ என்ன பண்ணிடணும், அதை வேறு வகையினால வந்து நீ அந்த பூச்சியை வந்து ஓட்டிருக்கணும். இந்த கையால ஓட்டிருக்கலாம், இந்த துணியால ஓட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஆயுதத்தால வந்து வேறு கருவியினால வந்து தீர்த்திருக்கலாம். நீ எப்படி நீ வாய் வச்சு ஊதலாம், அதனால உன்னை நான் துறந்தனேன். இவங்க என்ன, இவங்க வந்து அன்பு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுத ஒழிய ஆச்சாரம் வந்து இவங்களுக்கு பெருசா தெரியல. பெருமாள் மேல பட்டு ஒரு குழந்தை மேல பட்டுடுச்சு, அந்த தாய் உணர்வோடு இவங்க வந்து செய்யறாங்க. அது மாதிரி எனவே உன்னை நான் துறந்தேன், உன்னை நான் இந்த நிமிஷமே நான் ஒன்ன வச்சேன், நான் துறந்து விட்டேன் என்று அவர் வந்து சொல்கின்றார்கள். இது சொன்ன உடனே அது 16வது பால். அப்ப என்ன செய்கின்றார், கதிரவன் வந்து மறைந்து விடுகின்றான். இது வந்து அந்தி பூஜை இல்லையா, அந்தி பூஜை கதிரவன் வந்து மறைந்து விடுகின்றான். மறைந்து விடுஞ்சோடனே இவங்க மனைவி என்ன செய்றாங்க, புருஷன் என்னன்னா கோபம் ஜாஸ்தியாகிட்டு அவங்க வந்து ஒதுங்கி ஒரு வக்கமா வந்து நிற்கிறாங்க. இன்னொன்று அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி வந்து அனுசிதம் செஞ்சுட்டாலே இதுக்கு நம்ம பிரயாச்சித்தை செய்யணும்ட்டு முற்ற வேண்டுவ பழுது நீர் பூசனை, அந்த பழுதை தூக்கக்கூடிய அந்த பிரயாச்சித்த பூஜையை வந்து இவர் வந்து செய்து முடித்து விட்டு என்ன செய்கின்றார், அந்த மனைவியை விட்டு விட்டு தன்னுடைய வீட்டுக்குள் வந்து செய்கின்றார்கள். நம்ம சிவகோசரியான அவங்க என்ன செய்வார், பிரயாச்சித்த பூஜை வந்து அந்த இடத்துல வந்து செய்வார். அப்போது அவங்க மனைவி என்ன செய்கிறார்கள், அவர் வந்து அவங்க அஞ்சிய உள்ளத்தோடு அவர்கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. என்னதான் நீத்திட்டேன்னு சொல்றாரு, புருஷ வாக்க நம்ம மீறக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க, அங்க அந்த பெருமாளின் கோயிலே அவங்க இருக்காங்க. நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்கையார் இருந்தார். அந்த பெருமாளுடைய அந்த கோயில வந்து அங்கேயே தங்கி இருக்கின்றாரு. இவரு நீலக்கரை வீட்டுக்கு போய் அவர் வந்து தூங்குகின்றார். தூங்கும் போது அப்ப பெருமாள் என்ன செய்கின்றார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணல அந்த மனைவி செய்தது வந்து அன்பு பூஜை, இவர் செஞ்சது வந்து ஆச்சார பூஜை. பெருமானுக்கு வந்து எது பிடிக்கும், வந்து அன்பு பூஜை தானே பிடிக்கும். அதனால உறங்கும் போது இப்ப சிவபெருமான் என்ன செய்யறார், அவருடைய கனவுல வந்து எழுந்தருள்கின்றார். எழுந்தருளும் போது எப்படி இருக்கிறார், அந்த கங்கை தாங்கிய சடையுடன் தன்னுடைய திருமேனியை வந்து காட்டிவிட்டு, இங்க பாரு நீலக்கா, இப்ப பாருப்பா, உன் மனசு வந்து மனைவி என்ன செஞ்சா, மனசுல அன்பு வைத்து அவள் வந்து என்னை ஊதினாள் அல்லவா, அந்த ஊதிய பக்கத்தை தவிர்த்து இந்த மற்ற பக்கத்தெல்லாம் பாரு, மற்ற பக்கம் எப்படி அந்த விஷ கொப்பளங்கள் இருக்குன்னு நீ காண்பாயாக என்று அது வந்து காட்டுகிற பெருமான் காட்டுகின்றார். அதுவே அந்த கனவு எப்படி இருக்குன்னா, அது நிஜம் போலவே இருக்கான். எனவே தாம் கண்ட கனவை நனவு என்றே நினைந்து இப்போது ஒரு அச்சம் வந்துடுச்சு. ஆக நம்ம தான் வந்து என்ன செய்யறோம்,
அனாச்சாரம் பண்ணிட்டோம்ல இருக்கு, நம்ம செய்த ஆச்சார பூஜை சரியில்லை, நம்ம தான் பெரிய குற்றத்தை செய்து விட்டோம் என்று அச்சத்துடனே என்ன செய்யற, கையை வந்து அதை அஞ்சலியாக தலைமையில் வந்து குவித்து விடுகின்றார். அப்போது என்ன செய்ய, பெருமானுடைய அருள் கிடைத்து விட்டதே, பெருமானுடைய தோற்றம் கிடைத்து விட்டது என்று பெருமானை வந்து தொழுகின்றார், ஆடுகின்றார், பாடுகின்றார். அந்த இறைவனின் பெருங்கருணையை எண்ணி அவர் என்ன செய்கின்றார், அவர் வந்து அழுகின்றார். பெருமான் வந்து நிறைய பேருக்கு கனவுல வந்திருக்காரு. திருவாய்மூருக்கு வான்னு திருநாவுக்கரசர் கூடுவாரு, திலகவதியாருக்கு கனவுல வந்திருப்பாரு, சிவகோசருக்கு கணவர்ல வந்து அந்த கண்ணப்புடைய அன்பை வந்து சொல்வார். அந்த அதிகாலை கனவு வந்து பலிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாலை கனவு கண்டார் இல்லையா, அப்போது என்ன ஆச்சுன்னா, அப்ப இருள் காலமாகிய அது போய்விட்டது. போனோடனே இவர் என்ன செய்யறாரு, இரவு காலம் போனவுடனே அவசர அவசரமா அந்த கோயிலுக்குள்ள வந்து போராடி அந்த ஆதிநாயகர் அயவந்தி அமர்ந்து அங்கனர், அந்த அயவந்தி ஈஸ்வருடைய அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார். வணங்கி அங்கிருந்து பெருமான் முன்னாடி அந்த மனைவி அமைந்திருக்கின்றார். அவரையும் உடனே அழைத்து கொண்டு என்ன செய்கின்றார், தன்னுடைய வீட்டுக்கு வந்து வருகின்றார். அங்க ஆதிநாயகர் பெருமான் தான் ஆதிநாயகர், ஆதிநாயகனாக எல்லாத்துக்கும் ஆதியாக இருப்பதும் அவர்தான், அந்தமாக இருப்பதும் பெருமான் தான். அடுத்து 21வது பாட்டுல வந்து என்ன செய்றார், இப்ப வந்து முன்பு இருந்ததை விட அவருக்கு என்ன செய்றார், பெரிய மகிழ்ச்சி வந்து அந்த மகிழ்ச்சி காரணமாக எண்ணற்ற பூஜைகள் செய்கின்றார்கள். நிறைய அடியர்களை வளர்த்து அவர்கள் விரும்புவதை எல்லாம் கொடுக்கின்றார். இது வந்து நீலநக்க நாயனுடைய அந்த சரித்திரத்தின் முதல் பகுதி. அவரும் அவர் மனைவி செஞ்ச முதல் பகுதி வந்து முடிந்து விட்டது. இரண்டாவது பகுதி வந்து ஞான சம்பந்தரோடு தொடர்புடையது. அப்ப வந்து இவர் வந்து இந்த மாதிரி வீட்டுல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நாள்ல வந்து சீர்காழிப்பது தோன்றிய திருஞான சம்பந்தரின் அந்த பெருமைகளை வந்து உலக மக்கள் பலவாறாக பாராட்டி போற்றுவதை அவர் கேட்கின்றார். கேட்டவுடனே அந்த ஞான சம்பந்தரை தம்முடைய மனத்தால் வந்து வணங்குகின்றார். வணங்கி அவருடன் நாம் கூடியிருக்க வேண்டும், அடியாரோடு கூடியிருப்பதுதான் இல்லை, கலந்து நின்ற அடியாரோடு வாழா கழுத்திருந்தேன், அந்த அடியோடு சேர்ந்திருந்தாலே போதும், அது வந்து பெரிய மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். அதை வந்து பெருமானோடு கூட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட உணர்வோடு இவர்கின்ற வாழ்கின்ற காலத்துல அப்ப என்ன செய்கின்றார், இவர் நிறைய தவம் செஞ்சிருக்கார் இல்லையா, அந்த தவத்திற்காக என்ன செய்கின்றார், அந்த கங்கை தாங்கிய சடையுடைய சிவபெருமானை தொழுவதற்காக பல தல யாத்திரை செய்த ஞான சம்பந்தர் அப்போ திருஞான சம்பந்தரும் திருச்சாத்தமங்கைக்கு வந்து சேர்கின்றார். இதை வந்து நம்முடைய அவர் ஞான சம்பந்தர் பெரும்பாலும் எப்படி வருவார், அவரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவி பாணினி ஆகிய மதங்க சூளமணியார், அப்புறம் அந்த தொண்டர்கள் கூட்டம் அதோடு சூழ்ந்து அவர் வந்து சாத்தமங்கைக்கு வருகின்றார் என்ற செய்தியை வந்து நீலநக்க நாயனார் வந்து கேட்கின்றார். அதை கேட்ட உடனே அவர் என்ன கேட்ட அப்பொழுதே பெரு மகிழ்ச்சியில் பிறந்து 25வது பாட்டு, அதை கேட்ட உடனே அவருக்கு பெரு மகிழ்ச்சி வந்து பிறக்கின்றது. உடனே அவர் என்ன செய்கிறார், தோற்றலங்கும் கொடிகளாம், அந்த மலர் மாலைகளையும் கொடிகளையும் தூக்கி கட்டுகிறார், தோரணங்களை வந்து நாட்டுகின்றார். பெருமான் நடந்து வருகின்ற அந்த பாதை இருக்குல்ல, அந்த நாட்டி நீள்நடை கவனமிட்டு அவர் நடந்து வருவதற்காக நடப்பந்தர் வந்து இட்டு அவர் என்ன செய்கிறார், அந்த நகரத்தையே, சாத்தமங்கை நகரத்தையே அவர் வந்து அழகு செய்கின்றார். அழகு செய்து தன்னுடைய சுற்றத்தாருடைய பெருமானை எதிர்கொள்வதற்காக செல்கின்றார்கள். அப்ப 26 சென்று பிள்ளையார் அங்கு எழுந்தரு திருக்கூட்டம் ஒன்றி, அந்த மாதிரி ஞான சம்பந்தர் எழுந்தருளும் அந்த கூட்டத்தை சேர்ந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்று என்ன கழிப்பினால், அந்த மகிழ்ச்சியினால் ஒரு வாரம் அன்றி, ஒரு வாரம் இல்லாமல் பல வகையாலும் ஆடியும் பாடியும் தொழுதும், அது ஆடுகின்றார், பாடுகின்றார், தொழுகின்றார், எழுகின்றார், அணைகின்றார், வணங்குகின்றார். அப்படியே தன்னுடைய பக்தியை வந்து பல வகையாக காட்டுகின்றார். கூட்டு பெருமானே நீங்கள் வந்து என்னுடைய மனைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்றார். எனவே ஆடுவது வந்து அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு. பெருமான் வந்து ஆடுகின்றார், ஆனந்தமா நடராஜன் அந்த ஆனந்தத்தை வந்து வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்றார். அப்புறம் திருஞான சம்பந்தரும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடியவர் கூட்டத்தோடு என்ன செய்கின்றார், அந்த நீலநக்க நாயனாரின் அந்த வீட்டிற்கு வந்து வருகின்றார். வரும்போது அந்த ஞான சம்பந்த பெருமானின் அந்த பெருமைக்கு ஏற்றவாறு, அந்த அடியவர் கூட்டத்திற்கு ஏற்றவாறு என்ன செய்கின்றார், அந்த ஞான சம்பந்தரையும் அந்த அடியவர்களையும் உணவு உண்ணுமாறு அவர் சொல்கிறார். வள்ளலாரை தம் மனையிடை அமுது செய்வித்தார். அது நீங்க பெருமானே நீங்க வந்து அமுது செய்ய வேண்டும். அப்போது திருஞான சம்பந்தரும் அந்த அடியவர் கூட்டமும் திரு அமுது செய்த பின்பு அப்ப என்ன செய்றார், கதிரவன் வந்து மேல்கடலில் வந்து மறைகின்றான். மறைகின்ற போது அவர் என்ன செய்கிறார், அந்த இரவு காலத்தில்
உமையம்மையாரின் இந்த திருமலைப்பால் உண்ட அந்த ஞான சம்பந்தரோடு அவருடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அப்போது உறங்க நேரம் வருது இல்லையா? உறங்க நேரம் போது ஞான சம்பந்த பெருமான் அமர்வு தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாட்டை வந்து நீலநக்கர் வந்து செய்கின்றார். அந்த நீலநக்கர் செய்யும் போது நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து என்ன சொல்கின்றார்? அவர் நீலநக்கரை வந்து கூப்பிட்டு நீங்க என்ன செய்யறாங்க, என் கூட வந்து நீலகண்ட யாழ்ப்பாணரும் வந்திருக்காரு, அவங்க மனையும் வந்திருக்காங்க. அவங்க தங்குவதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தக்க இடத்தை வந்து நீங்க கொடுக்க வேண்டும். அது 30வது பாட்டு. நின்ற அன்பரை நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு என்று தங்கவோர் இடம் கொடுத்து அருளுவீர் என்ன நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்திருந்த திருமறையோர். இந்த இடத்த வந்து கவனிக்கணும். இவர் வந்து வேதியர், நம்முடைய யாழ்ப்பாணர் வந்து அவர் வந்து இசை வேளாளர். அவர் வந்து இசை வேளாளர்னு அவர் வந்து நினைக்காம இருக்கிற நடுமனை வீட்டுக்கு வந்து நடுவுல நடுமனையில் வேதியினா அவர் எங்க இந்த வேள்வி செய்கிறாரோ, அந்த முத்தி செய்கிறார்களா, அந்த வேள்வியின் பாங்கன் அந்த பக்கத்திற்கு அவருக்கு இடம் கொடுத்தார். இந்த நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு எவ்வளவு உயர இடத்தை வந்து கொல்ல பக்கம் தங்கிக்க, தெருப்பங்க தங்கிக்க, தாழ்வாரத்தில் தங்கிக்க, அந்த மாதிரி சொல்லாம அவரை பெரிதும் மதித்து அவர் அந்த இடத்தை வந்து கொடுக்கிறார். அந்த மாதிரி கொடுத்த உடனே என்ன செய்யலாம், அங்குள்ள அந்த புத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எனவே அவர் தினந்தோறும் அவர் புத்தி வளர்க்கிறார் இல்லையா, அந்த தீ என்ன செய்யுது, அது வளமாக சுழித்து எழுந்து மேல் ஓங்கி அது முன்னையினும் பலவகமாய் விளக்கம் செய்கின்றது. விளக்கம் செய்யும் போது அப்போதுதான் அந்த 31வது பாட்டு. சகோட யாழ் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் வந்து பள்ளி கொண்டார். நீலகண்ட யாழ்ப்பாணர் அதாவது ஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த அருளோடு வாழ்பவர் இல்லையா. இதே அவர் செய்வது எல்லாம், அவர் தூங்கினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே வந்து அருள் தான். எனவே அவர் அருளால் தான் அவர் வந்து பள்ளி கொண்டார். அந்த அருளோடு அந்த திருவருள் சிந்தனையோடு அவர் பள்ளி கொண்டார். இந்த சகோட யாழ்னு சொல்றாங்க. இந்த யாழ்ல வந்து இருக்கு. ஒன்று வந்து பேரி யாழ், 2வது மகர யாழ்னா மீன் மாதிரி இருக்கும், 3வது சகோட யாழ். இந்த சகோட யாழ் வந்து 14 நரம்புகளை உடையது. அடுத்து 4வது செங்கோட்டு யாழ். இந்த சகோட யாழ் தான் இவர் வந்து வைத்திருந்தது. அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் என்ன செய்கின்றார், அங்கு இரவு வந்து தூங்கின்ற பின் அவர் எப்படி தூங்குறாள், அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளி ஆகுமே அப்படின்னு. அவங்க இவர்கள்லாம் வந்து ஜீவன் முக்தர்கள். நீலகண்ட யாழ்ப்பாணர், இந்த நாயன்மார்கள் எல்லாருமே வந்து ஜீவன் முக்தர்கள். அவர் எப்படி தூங்குறான்னா நம்மள மாதிரி தூங்குறது இல்லை, அறியாமையில வந்து தூங்குறது இல்லை. அவர் வந்து அருளோடு தூங்க, அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளி ஆகும் என்று திருமூலர் சொல்வாரு. இதான் வந்து சித்தியால ஒரு பாட்டு வரும், நேசமுடன் திருவடிக்கீழ் நீங்காமல் தூங்கும் நினைவுடையோர். அதான் அந்த திருவடிக்கீழ நம்ம எங்க தூங்குறோம் அப்படின்னா பெருமான திருவடிக்கீழ் தான் தூங்குறோம்னு அந்த திருவள்ளுவர் சொல்லியோடு அவர் தூங்குவார்கள் என்று அருள்நந்தி சொல்லுவார். பள்ளி கொள்வது. இப்ப பெருமான் என்ன செய்வார், ஞான சம்பந்த பெருமான் அந்த கோயிலுக்கு போறார். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த நீலநக்கரை சிறப்பித்து ஒரு பதிகம் வந்து பாடுகின்றார். இதான் கங்குலில் பள்ளி கொண்ட பின் கவுனியர் தலைவர் அங்கு நின்று எழுந்து அருளுவார் அயவந்தி அமர்ந்த திங்கள் சூடியை நீலநக்கரை சிறப்பித்து. அந்த பாட்டுல நீலநக்கரை முந்தி எப்படி மதுரையில் ஆளவாய் பதியத்தை பார்த்தோம்னா மங்கையர்க்கரசையும் குலச்சிறையும் வந்து சிறப்பு செய்வார். அது போல இந்த இடத்துல நீலநக்கரை சிறப்பாக எடுத்து கூறி அயவந்தியில் உள்ள பெருமானை அவர் வந்து திருப்பதிக மாலையை வந்து புனைந்து பாடினார். அந்த பாடல் வந்து 3ஆம் திருமுறையில 58வது பதியத்துல 2வது பாட்டு. கடிமணம் மல்கி நாளும் கமலும் பொழில் சாத்தமங்கை அடிகள் நக்கன் பறவ. சாத்தமங்கை அடிகளாகிய இந்த நீலநக்கன் பறவ அயவந்தி அமர்ந்தவனே, அயவந்தியில் அமர்ந்த சிவபெருமானே என்று சொல்கின்றார்கள். இது வந்து நான்மலர், புதிய நான்மலர், பதிக நான்மலர்னா இது திருப்பதிகமான அந்த புதிய மலர் மாலை கொண்டு பெருமானுடைய திருவடிகளை அவர் போற்றுகின்றார். போற்றி அந்த ஞான சம்பந்தரோடு சேர்ந்து இவரும் வந்து என்ன செய்கின்றார், அவர் பல பதிகளுக்கு செல்கின்றார். அந்த பல பதிகளிலிருந்து செல்லும் போது நீலநக்கரம் அவர் ஞான சம்பந்தரை தொடர்ந்து அவர் பிரிய முடியல இல்லையா. நம்ம இதையும் நம்ம பார்த்துருவோம், நம்முடைய மங்கையர்க்கரசி குருபூஜை போய் பார்த்தோம். அந்த ஞான சம்பந்த பெருமான் வந்து வரும்போது அவர் பின்னாடியே வந்து குலச்சிரியார் வருவார், மங்கையர்க்கரசி வருவார், நெடுமாற வருவார். வந்து பாண்டி நாட்டு எல்லை வந்து அவங்க சோழ நாட்டு எல்லைக்கு போகும்போது அவங்க கூட வரதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அடியவர்கள் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் ராஜ்யபாரம் செய்யணும், எனவே நீங்க இங்க இருந்து இங்க யாரும் உங்களுடைய தொண்டுகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அதே மாதிரிதான் அவர் வந்து மதுரைக்கு வரும்போது நீங்க பெருமானே நீங்க வர வேண்டாம், நீங்க வந்து இங்கேயே இருந்து நீங்கள் தொண்டு செய்யுங்கள்னு அந்த மாதிரி சொல்வார்.
அப்ப அந்த வார்த்தையை வந்து யாரும் மீற முடியாது இல்லையா? எனவே அந்த மாதிரி இவரும் வந்து என்ன சார், வலிய மாட்டாமை உள்ளம் போங்குடன் போக்கி மீண்டு ஒரு வகை இருந்தார். எனவே இப்போ ஞான சம்பந்தர் நீங்க இங்க வந்து அயோத்தி பெருமானுக்கு நீங்க வந்து வழிபாடு செய்யணும் இல்லையா? நீங்க என் கூட வந்து அந்த வழிபாடு வந்து என்ன செய்யணும், தடைப்படும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இங்கேயே இருந்து உங்கள் தொண்டுகளை வந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய திரு ஆணையை மறுக்க முடியாமல் என்ன செய்கிறார், ஒருவாறு மன அமைதி பெற்று என்ன செய்கிறார், அங்க வந்து தங்கி இருக்கின்றார். எனவே அடுத்து வந்து அந்த மாதிரி அமைதி பெற்று அவர் தம் பதியில் அவர் தங்கி இருக்கின்ற நாளில் அவர் என்ன செய்கிறார், அவர் முன்பு போல மறைகளால் போற்றப்படும் குற்றமற்ற இறை வழிபாடு ஆற்றல், இறை வழிபாடு வந்து செய்கின்றார். அடியவரை வந்து பேணுகின்றார். அது போல மேன்மேலும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போது ஆணேற்றின் மேலும் அமர்ந்தருளும் இறைவனின் மைந்தராகிய, இந்த இடத்துல வந்து ஞானசம்பந்தர் வந்து இறைவனின் மைந்தர் என்று எப்படி சொன்ன 35வது பாட்டு. சேவின் மேலவர் மைந்தராம். சே என்பது காளையை குறிக்கும், ஆணையத்தை குறிக்கும். மேல் அவர், அது மேல் அமர்கின்ற சிவபெருமானின் மைந்தராம் திருமறை சிறுவர். ஞானசம்பந்தரை வந்து பெருமானுடைய குழந்தை என்று இங்கே சேக்கரார் வந்து சொல்கின்றார்கள். அது மாதிரி அவர் என்ன செய்றார், பெருமான் வந்து ஞானசம்பந்த பெருமான் சீர்காழிக்கு வரும்போது சென்றார், அவரும் வந்து சீர்காழிக்கு செல்கிறார். சீர்காழிக்கு செல்லும் போது முருகநாயனாரும் வந்து கூட வருகின்றார். அதே மாதிரி நம்ம திருக்கடவுருக்கு வரும்போது அங்கேயே சரி அங்க வருகின்றார். முருகநாயனார் மடத்திலே வந்து இங்க 4 பேர் வந்து தங்கியிருக்கார். முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்கர், அப்புறம் ஞானசம்பந்தர், நம்ம திருநாவுக்கரசர், அந்த 5 பேரும் தங்கியிருந்தது வந்து முருகநாயனர். அந்த 5 எழுத்து போல அந்த 5 பேரும் முருகநாயனர் மடத்துல வந்து தங்கி இருக்கின்றார்கள். அதுபடி செஞ்சுட்டு அதுபடி ஞானசம்பந்தர் வந்து எழுந்தருளும் திருப்பதிகளுக்கெல்லாம் தாமும் சேர்ந்து சென்று அங்கு வழிபட்டு என்ன செய்கின்றார், அவர் காளிப்பிள்ளையோடு கூடியிருந்து மீண்டும் மீண்டும் தம்முடைய பதிக்கு பெருமான் வந்து பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு வந்தாருன்னா அங்கே போவார், சேர்ந்துக்குவார், வழிபாடு செய்வார், மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வந்துட்டு இப்போ என்ன செய்யறார், அந்த நிறைவு பாடல் குரு பூஜை பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். பெருகு காதலில் பெண் நெடுநாள் மறை பிறங்க வரு பெருந்தவ மறையவர் வாலி சீகாழி ஒருவர் தம் திருக்கல்யாணத்தில் உடனே திருமணத்திறம் சேர்ந்து நம்பர்தால் சேர்ந்தார். பெருகு காதலில், அந்த பெருகு அன்பினால் பின் நெடுநாள் முறை, பின்னர் நீண்ட நாள் இவ்வாறு வாழ்ந்து வரு பெருந்தவ மறையவர், பெருந்தவமுடைய அந்த மறையவராகிய அந்த திருநீலநக்கர் வாலி சீகாழி ஒருவர், அந்த சீர்காழி பதில் தோன்றிய அந்த ஒப்பற்றவராகிய அந்த ஒருவராகிய அந்த ஞான சம்பந்தரின் அந்த திருக்கல்யாணத்தில் அவரும் வந்து திருமணத்திறம் சேவித்து அவருடைய சேர்ந்து சேவித்து சிவபெருமான் திருவடிகளை சேர்ந்தார் என்று அந்த 37வது பாட்டோட சேக்கிலார் சொல்கிறார்கள். இதில் சொல்லாத கருத்து என்னன்னா, அந்த ஞான சம்பந்தருக்கு வந்து திருமணம் நடக்கின்றது இல்லையா, அந்த திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்தை வந்து ஒருத்தர் வந்து நடத்துவார் இல்லையா, ஒரு பிராமணர் வந்து நடத்துவார் இல்லையா, அந்த பிராமணர் யாருன்னா அவர் வந்து அது திருநீலநக்கர் தான். இதை வந்து அந்த ஞான சம்பந்த மூர்த்தி நாயனர் புராணத்துல 1638 பந்தியில் குயிற்றும் பைம்பொன் பவளக்கால் பந்தர் நாப்பன் சித்திர விதானத்தின் கீழ் செலுந்தல நீலநக்கர் முத்தமிழ் விரகர் முன்பு முதன்முறை முறையினோடு மெய்த்தனம் பெருமான் பாதம் மேவும் உள்ளத்தால் செய்ய. பத்தின வரிசை பெற அழகுபடுத்தப்பட்ட அந்த பசும் பொன்னால் பவளக்கால்களுடைய அந்த பந்தலின் நடுவுல அது மேல வந்து அந்த ஓவியம் அடைந்த மேற்கொள் வச்சிருக்காங்க. அதற்கு கீழே சித்திர விதானத்தின் கீழ் செழுந்திரு அத செழுமையுடைய திருநீலநக்கர் அவர் என்ன செய்கின்றார், அவர் முத்தமிழ் விரகர் முன்பு அவர் வந்து அங்க அந்த வேள்விக்கு வாத்தியராக இருந்து முத்தமிழ் விரகர் முன்பு, அந்த முத்தமிழ் வல்லான ஞானசம்பந்தர் பிள்ளையார் முன்பு முதன்மறை முறையினோடு அந்த முதன்மையான மறைவெளியை செய்யக்கூடிய அந்த திருமண சடங்குகளை அதை வந்து அவர் என்ன செய்தார், உள்ளத்தோடு பொருந்தும்படி செய்கின்ற பெருமை வந்து இவருக்கு வந்து வாய்த்திருக்கின்றது. அந்த மாதிரி வாய்க்கும் போதுதான் அவர் என்ன செய்கிறார், பெருமான் வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து அவர் வந்து இறைவனை வந்து வேண்டுவார், எரிவளம் கொள்ள வேண்டி அவர் வந்து வேண்டுவார். அந்த மாதிரி வேண்டும் போது என்ன செய்கின்றார்கள், அப்போது பெரிய சுடர் வந்து அங்க தோன்றும், கோயில் மேல்பட ஓங்கும் கொள்கையால் பெருகும் சோதி, அங்கு ஜோதி தோன்றுகின்றது. அந்த ஜோதி தோன்றும் போது அப்போதுதான் என்ன செய்யற அவர் நமச்சிவாய என்ற அந்த படம்
அந்த நமச்சிவாய அந்த அஞ்செழுத்து பதிகத்தை வந்து அவர் பாடுகின்றார். சீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கண் வானம் நேனம் கேட்க அருள் செய்து அம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக. இந்த திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்துமே பிறவி கிடையாது, பிறவி தீர யாவரும் புகுக என்று அந்த புலிக்குள் வந்து புக சொல்கின்றார். அந்த மாதிரி சொல்லும்போது யார் யார் உள்ள போறாங்கிறத அந்த 1249 சீர்பெருகு நீலநக்கர், திருமுருகர் முதல் தொண்டர், அப்புறம் ஏற்கனவு சிவபாத இறுதியர், நம்பாண்டார், சீரார் திருமெய் பெரும்பாணர். இங்க வந்து நீலநக்கர் ஒரு நாயனார், திருமுருகர் ஒரு நாயனார், அப்புறம் நம்முடைய பாணர் திருநிலகண்ட யாழ்ப்பாணர், அந்த 3 நாயன்மார்கள், ஞான சம்பந்தர் 4 நாயன்மார்கள். மற்றவர்கள் வந்து நாயன்மார்கள் கிடையாது. அவர் சிவபாத இறுதியர் உங்க அப்பா, நம்பாண்டார் அவர் வந்து மாமா. அவர்கள் அனையோர் பார்க்கிழவு கிளை சூழ, அந்த அவர்களுடைய சுற்றத்தோடு சூழ அவர்கள் பன்னிகளோடு உடன் புகுந்தார். தன்னுடைய மனைவி மக்களோடு வந்து புகுந்தார்கள். அப்ப அவர்கள் மட்டுமா போறாங்க அப்படின்னா அணிமுத்தின் சிவை தாங்கி, அந்த முத்தி சிவையை தாங்கி வந்தார்கள் இல்லையா அவர்கள், அப்புறம் இந்த முத்து மாலைகளை எடுத்து வந்தார்களா அந்த மங்கையர்கள், அப்புறம் இந்த மணிகளை எல்லாம் எடுத்து வந்தார்களா அவர்கள், அப்புறம் பணி செய்தவர்கள், அவர்கள் எல்லாம் என்ன செய்றார்கள், அதை வினையால் வரும் பிறவிக்கு காரணமான அந்த பாசங்களை எல்லாம் மறுத்து உணர்வுடையவராய் அந்த பிள்ளையாரை வணங்குவாரே அந்த பேரொழிக்குள் புகுந்து ஒடுங்கினார்கள். அவர்கள் மட்டுமா? இந்த 1751 பாட்டு, அறுவகை சமயத்தின் அருந்தவரும் அடியவரும், இந்த சைவ சமயத்தின் உட்பொருவான அந்த அறுவகை சமயத்திலும் நின்ற அந்த தவத்தவர்களும் அடியவரும் அந்த சைவ தொண்டர்களும் கூறுமறை முனிவர்களும் அந்த மறைவழி வருகின்ற அந்த முனிவர்களும் கும்பிட வந்தனைவரும், கோயிலுக்கு கும்பிடு வந்தாங்களா அந்த கும்பிட வந்து அணைந்தவர்களும் வேறு திருவுரையினால் வீடு பெற வந்தாரோ. இவங்க கல்யாணத்துக்கும் வரல, சிவபுராண வழிபடம் வரல, ஆனா என்ன சொல்ல திருவள்ளுவர் வந்து அவர்களுக்கு கூட்டு வந்திருக்கு. எனவே வேறு திருவுரையினால் வீடு பெற வந்தாரும், இந்த காரணம் இல்லாமல் திருவள்ளுவயத்தால் வந்தவர்களும் என்ன செய்யலாம், ஈரில் பெருஞ்சோதியினுள் எல்லோரும் புக்கதல் பின், அந்த ஈரில்லாத அந்தமில்லாத அந்த சிவப்பொருள் எல்லாரும் புகுந்த பின்பு அவர் என்ன செய்கின்றார், அப்போது பெருமான் வந்து அவர் ஒரு பதிகம் பாடிவிட்டு அவரும் வந்து அந்த ஜோதிக்குள் வந்து ஐக்கியமாடி விடுகின்றார். இந்த மாதிரி 4 நாயன்மார்கள் வந்து அந்த வைகாசி மூலத்தில் அந்த ஆச்சாரபுரத்தில் உள்ள அந்த சிவலோகநாதர் சந்நிதியில் வந்து சிவலோகத்தை வந்து அடைந்தார்கள். அதை வந்து என்னுடைய சேக்கிலார் பெருமான் வந்து எப்படி முடிக்கின்றார், தரு தோளில் திருமறையவர் சாத்த மங்கையினில் வரு முதல் பெரும் திரு நீலநக்கத்தால் வணங்கி. எனவே அடிமைத்திறத்தில் சிறந்தவரான அந்த திரு சாத்தமங்கையில் தோன்றியவராகிய அத முதன்மையுடைய முதல் பெரும் திறநக்கர், முதன்மையுடைய பெரிய தீரநக்கரின் அந்த திருவடிகளை வணங்கி, அவருடைய ஞான சம்பந்தன் திருவடிகளை வணங்கி, யாழ்ப்பாணன் திருவடிகளை வணங்கி, முருகநாயன் திருவடிகளை வணங்கி, 63 நாயன்மாரின் திருவடிகளை வணங்கி, இங்கு இணையத்தில் இருக்கும் அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகு வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் மேல் மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூடுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிட்ட